என்டிஏவோட சிஎம் வேட்பாளராகவே அவர் இருந்தார். அண்ணாமலை அதுக்கான இது இருந்தார். ஆதாரங்கள் இருக்குது. அண்ணன் காசு கொடுக்காம வாங்குவார், அண்ணன் உறுதியானவர், அண்ணன் மரம் ஏறுறதும் ஆடு மாடு மேய்க்கிறதும் மக்களால் வரவேற்கப்படுறது, ஸ்ரீலங்காவில் இப்படிதான் ஒருத்தர் பெரிய செல்வாக்கு வந்துட்டாருன்னு சீமானை பூஸ்ட் பண்ணி அண்ணாமலை பல கருத்துக்களை பேசியிருக்கிறாரு. சீட் ஷேரிங்ல ஒரு பிரேக் வந்ததுன்னா அண்ணாமலை தனி கட்சி இல்லாமலே தன் பலத்தை மோடி சொன்னாருன்னா சீமான் சிஎம்னு கூட வரலாம். அது சீமானும் சம்மதிக்கணும். சீமானும் டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்ல சார். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப நீங்க சொல்றது என்டிஏக்குள்ளே கொண்டு வரன்றதா, அது கூட சீமானுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா இப்ப அண்ணாமலை ஒருவேளை தனி கட்சியில ஆரம்பிச்சிட்டாருன்னா கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா பாஜக காங்கிரஸ் கூட எல்லாம் நான் கூட்டணி இல்லைன்னு அவர் எப்போதுமே சொல்லுவாரு. தனி கட்சி தொடங்கினா கூட்டணிக்கு வாய்ப்பு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எல்லா பாசிபிலிட்டிஸும் அண்ணாமலை போறாரு. அவர் சிஎம்னு தனியா போறாரு. விஜய் கூட கை குலுக்கிறது, சீமான சிஎம்மா சொல்றது, இப்படி பல பாசிபிலிட்டிஸ்ல அவர் இருக்கிறாரு. அவருக்கு என்ன பார்வைன்னா, குறைஞ்ச சீட்டை பாஜக கொடுத்துக்கிட்டு இவர் உழைப்புல திறமையில உருவாக்கின 11.4% வாக்குக்கு ஒரு 3-4% வாக்குக்கு உள்ள சீட்டை மட்டும் கொடுத்து வாங்கினா அவர் 10-11 போயிருவார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.